தினம் அறிக்கை விடுறதுன்னா அறிக்கை இது எங்களுடைய யோசனைகள். அறிக்கை விடுவது எங்களுடைய கடமை, எங்கள் உரிமை, எங்களுடைய கடமை. ஏன் அறிக்கை விடுறோம்? தமிழ்நாடு மக்கள் நலம் பெற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்ற காரணத்தால் தான் அறிக்கை விடுகின்றோம். அது நல்ல யோசனைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க என்ன கேட்டோம்? ஏன் அதானி வந்தார், உங்களை சந்திச்சாரு? அது என்ன அதிகாரப்பூர்வமான சந்திப்பா இல்ல தனிப்பட்ட சந்திப்பா? அதுல ஏன் வீட்டிலேயே அந்த சந்திப்பு நடந்தது? அமெரிக்காவில் தமிழ்நாடு மானம் கப்பல் ஏறி போயிட்டு இருக்கு. மதுரையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக பேசியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதிமுக சார்பில் மாவட்ட வாரியாக கள ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று மதுரையில் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கிளை வார்டு நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. அப்போது பழங்காநத்தத்தைச் சேர்ந்த செழியன், பிபி குளத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் எழுந்து செல்லூர் ராஜுவின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். இதனால் ஆவேசமடைந்த செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் செழியன் மற்றும் ராமச்சந்திரன் மீது சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து டாக்டர் சரவணனை கண்டித்து அதிமுகவினர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய நத்தம் விஸ்வநாதன் அதிமுக கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். பிரச்சனை அதிமுகவில் ஒரு சலசலப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை. அதாவது சகோதரர்கள் உள்ளவர்கள குடும்பத்தில் இருந்தால் உள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை. பணிபுரிவதில் போட்டி, அது கூட இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அது எந்த பிரச்சனை